தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சசிகலாவிற்கு நேர்ந்த கதி. வேட்பாளர் தெரிவில் அம்பலமான சுமந்திரனின் சூழ்ச்சி. தமிழரசின் தலைமையை ஸ்ரீதரன் உடன் ஏற்க வேண்டும். மாவை சிறப்பு கடிதம். லெபனானில் இருந்து தமது பிரஜைகளை பாதுகாப்பாக வெளியேற்ற கனடா முயற்சி. இஸ்ரேல் ஹமாஸ் போரின் ஒரு வருட நிறைவு. கனடாவில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து அரசியல் ரீதியான முரண்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியானது நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடுகளிலும் பெரும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. கட்சியின் சிரேஷ்ட தலைமைகளுக்கிடையில் காணப்படுகின்ற கருத்து வேறுபாடுகளும் நிலைப்பாடுகளும் தமிழரசுக் கட்சியை இன்று விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது. பொது தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் வடக்கு கிழக்கில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளனர். இந்த இறுதி முடிவின் பின்னர் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் பதவி விலகியுள்ளனர். கட்சிக்குள் இருக்கும் உட்பூசல்களே இதற்கு காரணம் என கருத்துக்கள் அடுக்கப்பட்டாலும் தற்போதைய அக்கட்சியின் பேச்சாளரான எம். ஏ. சுமந்திரனின் காய் நகர்த்தல்களே இவ்வாறான பிளவிற்கு காரணம் என கூறப்படுகிறது. சுமந்திரனின் முடிவுகளின் நாட்டமில்லாத முன்னணி உறுப்பினர்கள் தற்போது கட்சியிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதில் முக்கிய வெளியேற்றமாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசாவின் வெளியேற்றமும் முன்னாள் கட்சித் தலைவரான மாவை சேனாதிராஜாவின் வெளியேற்றமும் விமர்சனங்களை சுமந்துள்ளது. இது தொடர்பில் ஊடக நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா, தமிழரசுக் கட்சியில் காணப்படும் முரண்பாடுகளையும் பக்கசார்பான செயற்பாடுகளையும் ஆதங்கங்களாக வெளிப்படுத்தியுள்ளார். இதில் குறிப்பாக 2020 ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய பெண் பிரதிநிதியான சசிகலா ரவிராஜ் 24,000 வாக்குகளை தமிழரசுக் கட்சியின் சார்பில் பெற்றிருந்த போதும் அவருக்கான இடம் கட்சியில் ஒதுக்கப்படாமை பின்னடைவான போக்கை எடுத்துக்காட்டுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் தனக்கான முகவர்களை வைத்து அரசியலை நகர்த்த நினைக்கும் எம். ஏ. சுமந்திரன் ஒதுக்கப்பட வேண்டியவர்களை ஒதுக்கி சசிகலா போன்றோரை வெளியேற்றியமை அவரின் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தியுள்ளதென்றும் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்திருக்கின்றேன். இலங்கை தமிழரசுக் கட்சியின் 17வது தேசிய மாநாடு 2024 ஜனவரி 21 நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். தாங்கள் அந்த வகையில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை. அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்துள்ளேன். அந்த பொறுப்பை உடனேற்று தலைவராக செயற்படுமாறு அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தியுள்ளேன். 2024 அக்டோபர் 7 இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதை இந்த கடிதம் மூலம் அறிய தருகின்றேன். எனவே இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் பொறுப்பை உடனேற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளது. இந்நிலையில் குறித்த கடிதத்தின் பிரதி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையில் இடம்பெற்று வரும் மோதல்களினால் லெபனானில் இருந்து தமது நாட்டு பிரஜைகள் வெளியேறுவதற்கு உதவிகளை வழங்கி வருவதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. அந்த வகையில் கனேடிய அரசாங்கம் விமானங்களில் ஆசனங்களை முன்பதிவு செய்து தமது பிரஜைகள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன்போது லெபனானில் தங்கியுள்ள கனேடியர்கள் இவ்வாறு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் லெபனானில் தங்கியுள்ள கனேடியர்கள் கூடிய விரைவில் அங்கிருந்து வெளியேறுமாறு கூறப்பட்டுள்ளனர். இதேவேளை கனேடியர்கள் மற்றும் கனடிய நிரந்தர வதிவிட உரிமையாளர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. மேலும் லெபனானில் 45,000 கனேடியர்கள் வசிக்கக்கூடும் எனவும் அவர்களில் 25,000 பேர் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் கனேடிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் ஹமாஸ் போரின் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு கனடாவின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி இன்றுடன் ஓராண்டு பூர்த்தியாகின்றது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல்வேறு நிகழ்வுகள் கனடாவின் நகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த வருடம் அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொண்ட தாக்குதலில் 1200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் 250 பேர் கடத்தப்பட்டு பிணை கைதிகளாக வைக்கப்பட்டனர். அத்துடன் இஸ்ரேல் காசா மீது நடாத்திய தாக்குதல்களில் இதுவரையில் 41,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதுடன் சுமார் 1,00,000 பேர் காயமடைந்துள்ளனர். அந்த வகையில் இந்த போரானது உலக நாடுகள் முழுவதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் குறித்த போரில் உயிரிழந்த மக்களுக்கு ஆதரவாக கனடாவின் பிரதான நகரங்களில் பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹமாஸ் போராளிகள் பணிய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என இஸ்ரேல் ஆதரவு தரப்புகள் கோரும் அதேவேளை போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என பலஸ்தீன ஆதரவு தரப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கனடாவில் முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வழமைக்கு மாறாக அதிக எண்ணிக்கையில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.